அற்புதமான ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிக 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 அவசியம். ஆனால் அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபம் நிறைவேறவில்லை என்று நம்ம என்ன செஞ்சிடறோம்னா வேதனைப்படுறோம். ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபம் எது என்பதை நாம் அறிந்து ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய ஜெபிக்கிறோங்க, ஆனால் எப்படி ஜெபிக்கணும் என்று அநேகருக்கு தெரியவில்லை. வேத வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது. அப்ப எதை மென்ஷன் பண்றாருன்னா, வார்த்தையின்படியாக பிதாவிட்ட இயேசுவின் மூலம் வரணும். அல்லேலூயா. அப்ப வார்த்தை இல்லாத ஜெபம் அப்படின்னா என்ன பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, வார்த்தை இல்லாத ஜெபம்னா நம்ம சூழ்நிலையே பேசிட்டு இருப்போம். ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறேன், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இவ்வளோ வியாதி இருக்குது ஆண்டவரே, என் வீட்டில் சரியில்லை ஆண்டவரே, என்னுடைய வேலை சரியில்லை ஆண்டவரே. இதை போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? இதை சொல்வது ஜெபம் அல்ல. ஏனென்றால் நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை என்று உங்களை புரிந்து கொண்ட அன்பின் தகப்பன் கிட்ட நீங்க போறீங்க. அவர்கிட்ட ஒருவேளை சரீர பிரகாரமான அம்மா அப்பா கூட சில பிள்ளைங்களுடைய தேவைகளை, அவங்களுடைய விருப்பங்களை கூட என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அப்பா கிட்ட போகும்போது உன்னுடைய சின்ன சின்ன காரியத்து மேல கூட அக்கறையாக இருக்கிற அன்பின் தகப்பன். சில காரியங்களை மனைவிட்ட சொல்ல முடியாது, சில காரியங்களை கணவர்கிட்ட சொல்ல முடியாது, சில காரியங்களை அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாது, சில காரியங்களை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, சில காரியங்களை ஊழியக்காரர்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் உன்னை நன்கு ஏலிருந்து இயற்று வர அணு அணுவாய் புரிந்த ஒரு அன்பின் தகப்பன் இருக்கிறார். அவருக்கு அதனால நீங்க எப்படி கேட்கணும்னா, எது உங்களுக்கு தேவையோ அதை வார்த்தையின்படியாக ஜெபிக்க வேண்டும். அநேக நேரங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் நாமத்தினால எவைகளை கேட்பீங்களோ அவைகள் எல்லாம் அடைஞ்சிருவீங்க. நம்மளும் இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஏன் இன்னும் கிடைக்கல? நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? இது எப்படி செய்யறாருன்னா, ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருக்காருன்னா, எந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபம் என்பதை, எதை கேட்க வேண்டும் என்பதை, விருப்பங்களையும் செய்கைகளையும் உருவாக்கிட்டு கேட்க சொல்றாராம். அல்லேலூயா. மற்ற மதத்துல போய் பார்க்கும்போது ஏதோ ஒரு வேண்டுதல், அந்த கோயிலுக்கு போனேன் அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு, இந்த கோயிலுக்கு போனேன் இந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு. இப்போ எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவர் நீ எதை கேட்கணும், எதை வேண்டணும் என்பதை நான் கொடுத்துறேன். அப்ப அவரே ஒரு ஜெப குறிப்பை நம்ம கொடுப்பாருன்னா, அந்த ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்குமா இருக்காதா? நான் சொல்ல கொஞ்சம் புரியல உங்களுக்கு. ஆண்டவர் எதை ஜெபிக்கணும்னு சொல்லி நமக்கு கற்றுத் தருகிறார். அதை நீங்கள் ஆண்டவர் சொல்றது கேட்கும் போது அந்த ஜெபத்துக்கு 100% பதில் உண்டு. இப்ப நம்முடைய பிரச்சனை என்னன்னா, எது தேவ சித்தம், எது தேவனுடைய விருப்பம்னு எப்படி மாஸ்டர் தெரியுது? அதுக்கு தான் பைபிளை கையில் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவதே தேவனுடைய. அப்போ தேவ விருப்பத்தை அறிந்து, அப்போ வார்த்தையின்படி நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோமானா அந்த ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கவே இருக்க. இன்னைக்கு கொடுத்த தலைப்பு என்ன தெரியுங்களா? ஆவியானவர் சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நீங்கள் இதுவரை ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்துக்கு பதில் வந்தாச்சு. சத்தமா சொல்ற, பதில் வந்தாச்சு, பதில் வந்தாச்சு. எந்த காரியத்துல நீங்க தேடிக்கொண்டிருக்கீங்களோ ஆவியானவர் சொல்றாரு, பதில் வந்தாச்சுப்பா. உன் ஜெபத்துக்கு என்ன வந்துருச்சு? பதில் வந்துருச்சு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அநேகர் பேர் நினைக்கிறாங்க, நான் பிறந்த குடும்பம் அப்படி இருக்குது, இல்லைன்னா என்னுடைய ஊர் அப்படி, இல்லைன்னா எங்கள் அப்பா சரியில்லை. கடந்த காலத்தில் ஒரு தம்பி வீட்டில் ஒரு சின்ன ஒரு வேலையை பார்க்க முடியாத தம்பி வந்தாப்ப. அப்போ அவன் சொன்னான், சார் நானாக தான் சார் முன்னேறுவேன், எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே உதவியே செய்யலை சார், நானாக ஒரு காரியத்தை பார்த்தேன்னா அப்படியே நான் கற்றுக்கொள்வேன் சார், நானாக தான் சார் படித்தேன், நானாக தான் சார் இன்றைக்கி இவ்வளோ இந்த கடையெல்லாம் போட்டிருக்கிறேன்,
இல்லை என்னுடைய ஆனால் எனக்கு மட்டும் எங்கள் அப்பா வந்து நல்லா என்னை கைட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இன்னும் நல்லா வந்திருப்பேன் சார் அப்படின்னு சொல்லி அவன் வேதனையை சொல்கிறான். ரைஸ்லா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நம்ம ஒரு நல்ல பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா இப்படி இருக்குமோ, இல்லை நமக்கு இப்படி ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க நல்லா இருக்குமோ, இல்லை நமக்கு இந்த வேலை கிடைச்சா நமக்கு நல்லா இருந்திருக்குமோ, இல்லை இந்த படிப்பு படித்தா நமக்கு நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்களில் யோசிக்கிறோம். பல பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து சில போராட்டங்கள் நெருக்கடிகள் பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் என் வாழ்க்கை, உலகத்துக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது விதி. நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் கடவுளுடைய விதி சார், கடவுளுடைய விதி. உன் பிரச்சனையை உன்னால் மேற்கொள்ள முடியலன்னா அதுக்கு இந்த உலகம் சொல்ற ஒரு வார்த்தை எது என்றால் விதி. அது என்னங்க விதிங்க, அவ்வளோதான். அப்படியே உன் வாழ்க்கையை நெஞ்சுக்கோ, ஓட்டி முடி. எந்த விதியையும் நீங்கள் மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் அவருடைய வார்த்தையை கொண்டு. இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஒருவேளை இப்போ உங்களுடைய சூழ்நிலை ஒரு வறுமையில் இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை ஒரு தரித்திரத்தில் இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை ஒரு போராட்டத்தில் இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை ஏற்றத்தாழ்வோடு இருக்கலாம். ஆனால் இதோடு உங்க வாழ்க்கை முடியணும் என்பது தேவ சித்தம் கிடையாது. பிரேசலா நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ முடிக்கும் போது சம்பூர்ணத்தோடு பரிபூர்ணத்தோடு நீ முடிக்க முடியும். ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவும் சம்பூர்ணம். இப்போ ஒரு மனிதன் வேதத்தில் இருக்கிறான். அந்த மனிதன் அவங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பிள்ளைங்கன்னு தெரியல. அவங்க அம்மா வந்து அந்த மகனை பெற்றெடுக்கும் போது ரொம்ப வேதனைப்பட்டுட்டாங்க. எத்தனையோ பிள்ளைங்களை பெற்றெடுத்திருப்பாங்க. படு வேதனை. வேதனைப்பட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் ஞாபகம் வருது, இவன் துக்கத்தின் மகன், இவன் தான் யாபேசு. பிரேஸ்லா பாருங்க, நீங்க அதெல்லாம் பார்க்க போயிடும். 1 நாளாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஜெபத்தை நாம் எப்படி கேட்டு நாம் பதில் எப்படி வரவேற்பது, பதில் வந்தாச்சு அப்படின்னு நீங்க அநேகர் சாட்சி சொல்ல போறீங்க. பிரேஸ்லா இந்த யாபேசுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம 1 நாளாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். முதல்ல ஆவியானவர் சொல்றாரு, அவனுடைய ஹை லெவலை போல எடுத்து காட்டுறாரு. அவன் கூட உடன் பிறந்த அநேகர் நடுவிலே அவன் வெரி ஹானரபிள் பர்சனாக, மிக சிறந்த மனிதனாக, கனமுள்ளவனாக, யாபேஸ் தன் சகோதரர்களை விட சிறந்தவனாக மாறிட்டான். யாபேஸ் தன் சகோதரர்களை விட சிறப்பு மிக்கவனாக மாறிட்டான். ஆண்டவர் பிசாசு எப்பயுமே உங்கள் பிரச்சனை தான் முன்னாடி வைப்பான், உங்களுடைய குறைவுகள் தான் முன்னாடி வைப்பான். நீ ஒரு பாவி, உன்னால் இந்த பழக்கத்தை விட முடியல, நீ ரொம்ப கோபக்காரன், நீலாம் இந்த இப்படிலாம் என்ன செய்ய முடியும், வாழ முடியாது, இதை முன்னாடி வைப்பான். ஆண்டவர் எப்போதுமே சிறந்ததை முன்பாக வைப்பார். அல்லேலூயா. அது ஒரு பேதுரு அப்படியே வாரான். அவன் சீமோன், அவன் வாழ்க்கைய கொஞ்சம் யாராவது விசுவாசமா பேசினாங்கன்னா உடனே விசுவாசமா பேசுவான். இந்த பக்கம் சூழ்நிலை கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா உடனே அவன் விசுவாசமா பேசுவான். ஆனால் தேவன் எப்பயுமே முதல்ல இருந்து இல்லை, அவனுடைய எண்டு, அவன் எப்படி மாற போறான், அவன் எப்படி சிறந்தவனை வாழ போறான் அப்படி அவனை பார்த்து சொல்றாரு, நீ தான் கேவா, நீ தான் பாரு, நீ தான் இந்த சபை ஆதி சபையில நீ தான் முதல் ஆள். அல்லேலூயா. நீ தான் கேவா. எப்பவுமே தேவன் நம்ம கூட பார்த்தேன். சில பேருக்கு நான் ஜெபிக்கும் போது அவங்களுடைய சூழ்நிலைகள் தான் எதிராக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவாரு, இல்லை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பார்வை எங்க பார்க்கறாருன்னா என்ட்டு பார்க்கறாரு. பிரேசலா. நீங்கள் நான் எங்க பார்த்துட்டு கொண்டிருக்கோம்னா இப்போ எனக்கு வலிக்குது பாஸ்டர், கை கால், இப்போ எனக்கு வியாதி இருக்குது பாஸ்டர், இப்போ எனக்கு கடை இருக்குது பாஸ்டர், இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் பாஸ்டர், இப்போ எனக்கு வேலை இல்லை பாஸ்டர் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி பார்க்கறது தெரியுமா? நீ அநேகருக்கு வேலைகளை கொடுக்கிற ஒரு நபராக கர்த்தர் பார்க்கிறார். அநேக வீடுகளை கட்டக்கூடியவனாக கர்த்தர் பார்க்கிறார். இப்பொழுது இருக்கிறத பார்க்கணும் 1000 மடங்கு சிறந்தவனாக, 1000 மடங்கு பெருக்கவனவனாக பார்க்கிறான். அப்போ தேவனுடைய மனநிலைக்கு நம்ம வரணும்னா அந்த வார்த்தை கிட்ட வரணும். இப்போ இவனுடைய சுச்சுவேஷன் எப்படி தெரியுங்களா?
கர்த்தர் பாருங்க அந்த யாபேஸ் அறிமுகப்படுத்தும் போது அவனை கனவீனம் பண்ணல, அவனை கனமா ஹானரபிளா இருக்கிறார். எப்படி சகோதரர்கள் நடுவில் இவன் இவ்வளவு உயர்வுக்கு வந்தான்? அவங்க அம்மா அவனுக்கு பேர் வச்சது யாபேஸ். யாபேஸ்னா தி சாரோ ஆஃப் மேக்கர்ஸ், துக்கத்தை உருவாக்குறவனா. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறது பாருங்க, துக்கமே இங்க வா, துக்கமே இங்க போ. இதை கேட்டு 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 அவன் கூட பிறந்தவங்கன்னா அவனை பார்த்து என்ன பேசியிருப்பாங்க, இவன் துக்கம். சரி அப்பா அம்மாவே சொல்லியிருக்கான், இவன் எப்படிப்பட்டவன், துக்கம். அவங்க அம்மா பெற்ற தாய் தான், பெற்ற தகப்பன் தான். ஆனால் அவனை கூப்பிடும் போது அவனுக்கு ஒரு பேர் துக்கம், துக்கத்தை உருவாக்குறவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் நீ உங்களே உங்களுக்கு பிடிக்காம இருந்த நாட்கள் இருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் ஏன் ஆண்டவர் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படி கூட நீங்கள் நினைப்பீங்க. ஏன் நான் என் கூட பிறந்தவங்களுக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல உங்களுடைய செய்முறை ரொம்ப என்ன செஞ்சுருக்கும், சில நேரங்களில் லோவாக இருக்கும். உங்கள் கூட பிறந்தவங்க எல்லாம் உறவினர்கள் அவங்களுடைய செய்முறை எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். அப்போ நீங்கள் பல இடங்களில் பார்க்கும்போது, பல தோல்வியை சந்திக்கும் போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேனே. இந்த யாபேஷுடைய மனநிலையும் இப்படி தான் இருந்துச்சு. இவன் வலியோடு வேதனையோடு துக்கத்தோடு பிறந்தான். அப்படி மாத்திரம் அவனுக்கு பேரே துக்கம். பிரைஸ்லா சாரோ மேக்கர்ஸ். இவன் வந்துட்டாலே துக்கம் தெரிஞ்சிருவான், ஒரு சில வச்சுருவாங்க. எப்பா ஐயோ இந்த ஆளை அப்போ உள்ளே விட்டுறான், இவன் வந்தால் சண்டை போட்டுருவான். பிரைஸ்லா பேசுவான், ஐயோ இவரா நல்லா பேசுவார், திடீர்னு டென்ஷன் ஆயிடுவாரு. இப்போ நீ கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, உங்களை குறித்து இந்த உலகம் கனவீனமா பார்க்கலாம். ஏன் உடன் வந்தவங்க கூட உங்களை கனவீனமா பார்க்கலாம். உங்க கூட படிச்ச நண்பர்கள் உங்களை கனவீனமா பார்க்கலாம். என்ன இவன் உன்னத்துக்கள் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் யாபேஸ் பார்த்தான், நான் ஏன் இப்படி வாழணும், பிரைஸ்லா நான் ஏன் இப்படி வாழணும். இவன் யாருடைய கோத்திரத்தில் வாழணும்னா யூதா கோத்திரத்தில் வந்துட்டு இருக்கான். பிரைஸ்லா அவன் பார்க்கிறான், தேவன் யெகோவா தேவனை குறித்து அறிகிறான், இஸ்ரவேல் தேவனை குறித்து அறிகிறான். ஆண்டவரே இப்படிப்பட்ட பல பேர்த்து நீங்க உயர்த்திருக்கீங்களே அப்படின்னு அவனுக்குள்ள எண்ணங்கள் வருகிறது. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இந்த உலகம் ஒன்று சொல்லுது, அவனுக்கு ஒரு பெயர் இடுகிறது. அதை அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். பிரைஸ்லா ஏற்றுக்கொள்ள. இன்னைக்கு உங்களை உங்க வீட்டுல கூட உங்களை கோபக்காரன்னு சொல்லலாம், யாராரோ உங்களை விதவிதமா பேசியிருக்கலாம், உங்களை காயப்படுத்திருக்கலாம். நீங்க நினைச்சிருப்பீங்க, சிலது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வராதவங்களுக்கு உனக்கு ஒண்ணுமே வராதுடா, ஒண்ணுமே வராதுடா, உனக்கு படிப்பே வராதுடா அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்க என்ன ஆயிடும் தெரியுமா, கொஞ்ச நேரத்துல ஆமா ஆமா எனக்கு என்ன கிடையாது, என்ன வராது, படிப்பே வராது. இப்போ உங்களுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கும் போது, வார்த்தையின்படி ஜெபிக்கும் போது நீங்கள் முன்னேறலாம். பிரைஸ்லா பாருங்க, இவன் உடனே தீர்மானம் எடுக்கிறான், நான் ஏன் இப்படி வாழணும் அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, 10வது வசனம் முதல் வரி. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்தார். எங்க வந்துட்டான், ஆண்டவரே நான் இவ்வளவு பிரச்சனை, என்னை யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க, அநேகருக்கு நான் ஒரு சாரோ மேக்கரா இருக்கிறேன், நான் பிரச்சனை உள்ள நபராக இருக்கிறேன், என்னை பெற்றெடுத்த என் தாய் கூட என்னை விரும்புவதில்லை, என் உடன் வந்த சகோதரர்கள் விரும்புவதில்லை, யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்க, நான் என் வாழ்க்கை அப்படிதானா நினைச்சிட்டு இருந்தவன் திடீர்னு வேதவசனம் சொல்லுது ஒரு அற்புதமான வார்த்தை. யாபேஸ் cried to the Lord. கர்த்தரை நோக்கி முழு பலத்தோடு கதறுகிறான், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பேர் தேவையில்லை, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இதை நான் மாற்ற விரும்புகிறேன், நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன், அவரின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். பார்க்கிறான், ஆண்டவன் நோக்கி பார்க்கிறான். இந்த ஜெபம் பாருங்க, ஒரு பழைய உடன்படிக்கை ஜெபமா இருந்தாலும் இதை புதிய உடன்படிக்கையின் பார்வையில இதை நம்ம தியானிக்க போகிறோம். முதல் வார்த்தை சொல்றான், தேவி என்னை ஆசீர்வதித்து. எங்க கை வைக்கிறோம் பாருங்க, வயசுலா இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை குறித்து நம்ம சொல்றோம் மற்றவங்களுக்கு. அநேகர் எல்லாரும் எதை பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் தெரியுமா, உங்களை தான் பார்ப்பாங்க, உங்க குடும்பத்தை தான் ஃபர்ஸ்ட் செய்வாங்க. ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் சொல்ல, நான் சுவிசேஷ ஊழியத்துக்கே போக மாட்டேனே, ஏன்பா அவங்க கேட்டா, எங்கள் குடும்பமே சாட்சி இல்லைண்ணே, நாங்களே இன்னும் சாட்சி இல்லை,
எங்கள் குடும்பத்தில் வறுமை இருக்குது, நான் எப்படி இயேசுவை பற்றி சொல்ல முடியும் அப்படின்னு வேதனைப்படுவோம். இப்போ இவனுடைய வாழ்க்கை, இவனை பார்த்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவன் துக்கம் துக்கம் துக்கம், கவலை, வேதனை, இப்படிப்பட்ட நபர் தான் இவன் அப்படின்னு நினைச்சிருக்கும் போது அவன் சொல்றான், ஆண்டவர் நோக்கி அந்த அந்த முழு பகுதியை வாசிங்க. தேவி என்னை ஆசீர்வதி, என்னை என்ற வார்த்தையை கவனிச்சுட்டு வரணும். என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. என்னடா சுயநலமான ஜபமா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இது ஒரு வெற்றிகரமான ஒரு பிரேயர். அல்லேலூயா. என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளோம் என்று வேண்டிக் கொண்டார். பாருங்க, இந்த 5 தடவை என்னை, என்னோடு என்று இந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். முதல்ல அவன் கேட்ட கேள்வி, முதலாவது நீங்க சந்தோஷமா இல்லைன்னா உங்க குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கு. ரைஸ்லா முதல்ல தேவன் எப்படி எதை பார்க்கறன்னா உங்களை நிச்சயமா பார்க்கிறார். அல்லேலூயா. நீ முக்கியம். உன்னை நான் என்ன செய்ய போறேன், ஆஸ்வதிக்க போறேன். உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து காட்டுனா எங்க பார்க்கணும் தெரியுமா, முதலாவது உங்களை நீங்கள் பாருங்கள். ரைஸ்லா. ஆண்டவரே, நான் ஆண்டவரே என் உடன் பிறந்தவர்களுக்கு, என் உறவினருக்கு, என் சபைக்கு, நான் வேலை பார்க்க ஸ்தலத்துல நான் ஒரு முக்கியமான ஆளாக மாறணும் ஆண்டவரே அப்படின்னு விருப்பம் உங்களுக்கு வரணும். இவனுக்கு விருப்பம் வந்துருச்சு. என் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய விருப்பம் தேவனை நோக்கி வந்து விட்டது. என்னை ஆசீர்வதித்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்குன்னா, சில மொழிபெயர்ப்புல நீர் என்னை உண்மையாகவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரைஸ்லா, நீ உண்மையாகவே. இன்னைக்கு தேவன் புதிய உடன்படிக்கையின்படி கிறிஸ்துவுக்குள்ள நம்மை சகல ஆசீர்வாதத்தாலும் கர்த்தர் நம்ம இணைஞ்சிருக்காரு, ஆசீர்வதித்து இருக்கிறார். இயேசுவே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி? ஆனால் இது ஆவியில தான் இருக்குது. உங்களுடைய மனதிலும் சரீரத்திலும் இந்த ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டும். அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க என்னை உண்மையாகவே நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்கன்னு வெளியே தெரியும் ஆண்டவரே. அல்லேலூயா. எப்படி இந்த ஜெபத்தை 4 வரை தான் தியானிக்க போறோம். இதை மட்டும் நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை பார்த்து அதிசயப்படுவார்கள். இவன் எப்படா முன்னேறினா, இவன் எப்படா வீடு கட்டினா, இவன் எப்படா கடன் கொடுக்கிறான், இவன் எப்படா இப்படி அநேகருக்கு வாழ வைக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்க வைப்பார்கள். பிரைஸ்லா. எப்பயுமே அவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை உண்மையாகவே ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி என்ன அர்த்தம்னா, நீங்க என்னை ஆஸ்வதிச்சீங்கன்னு வெளியே தெரியணும் ஆண்டவரே, என் பெற்றவர்களுக்கு தெரியணும் ஆண்டவரே, என் உடம்புகளுக்கு தெரியணும் ஆண்டவரே, என் உறவினருக்கு தெரியணும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை உங்ககிட்ட நான் கேட்கிறேன். அல்லேலூயா. முதல் ஜெப குறிப்பு. பிரைஸ்லா. 2வது ஜெப குறிப்பு அவன் சொல்றான், என் எல்லையை பெரிதாக்கி. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு, இப்ப நீங்க ஒரு சின்ன வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க, திடீர்னு ஒரு சொந்த வீடு கட்டி நீங்க போறீங்க. அப்போ மக்கள் என்ன பார்ப்பாங்க, ஏன் என்னப்பா நீங்க அந்த தெருவுக்குள்ள இருந்த, இப்ப நீ என்ன செஞ்சிருக்கிற? நல்லா. எல்லை என்பது பொருளாதாரத்தில் விரிவாக்கம், உங்க மனதிலே விரிவாக்கம், சந்தோஷம், சரீரத்தினுடைய பலனில விரிவாக்கம். என் எல்லையை பெரிதாக்கி. அதுக்கு ஒரு சில மொழிபெயர்ப்பு சொல்லுது, நீர் எனக்கு மிகுதியான நிலத்தை தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதல்ல விருப்பம் இல்லைன்னா தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய முடியாது. பேசலாம். அதனாலதான் வேதவசனம் சொல்றது எபேசியர்ல, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும். அப்ப நீங்க விரும்பணும். பேசலாம். நம்ம அவசரமா நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, அந்த நார்மல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்தோம், அவசரமா ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் 3 சென்ட் கூட போதும் ஆண்டவரை சொன்னோம். அந்த 3 சென்ட் கொடுத்தாரு. ரைஸ்லா. அப்போ நம்ம அந்த அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல ஐயோ அவங்க நெருக்கம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஓடி வந்தோம். ரைஸ்லா. ஆனா இப்போ நம்முடைய மனதை நாம் விரிவாக்க போகிறோம். அல்லேலூயா. நீர் எனக்கு நிலத்தை, அதிகமான நிலத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறேன். ரைஸ்லா. எத்தனை பேர் எத்தனை ஏக்கர் கேட்கணும்னு சொல்லி மனநிலைக்கு வரும். ரைஸ்லா. அல்லேலூயா. இன்னைக்கு சாயந்தரம் தலைவர்களின் கூடிகை. ரைஸ்லா. லீடர்ஸுடைய கூட்டம். ரைஸ்லா. ஆண்டவர் சொன்னார், பைபிள் ஸ்டடி முடிஞ்ச உடனே
இப்போ உன் தரிசனத்தை நீ பேசு. நான் சொன்னேன், ஆண்டவரே என் நிலைமையே நிறையா இருக்குது, பேசலாம், நான் எப்படி இந்த தரிசனத்தெல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லி 5 மாதம் பேசவே இல்லை. அன்றைக்கு பைபிள் ஸ்டடி முடிஞ்சோன்னு திடீர்னு அந்த ஆவியானுடைய கிரியை வெளிப்பட்டு நீங்கள் பேசுங்க எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்கள், இங்கே நீர் எனக்கு அதிகமான நிலத்தை தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உண்மையாக சொல்லுங்க, நான் விசுவாசமாக கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, உங்கள் மனநிலை எத்தனை சென்ட்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்க? இப்போ நான் விசுவாசமாக சொன்ன பிற்பாடு நீங்கள் கூட்டி கேட்கலாம். உங்கள் உண்மையான மனநிலையை பார்த்து சொல்லுங்க, எத்தனை சென்ட் கேட்டிருக்கீங்க? எல்லாம் 2 சென்ட் 3 சென்ட். இவன் என்ன கேட்குறான், இந்த ஆசீர்வாதம் எப்படி கேட்குறான் பாருங்க. நீர் எனக்கு அதிகமான நிலத்தை தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, வானம் பூமியும் அவருடைய, பிரைஸ் காட், அதிகமான நிலத்தை நீ தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது, உமது கரம் என்னோடு இருந்து. இங்கேதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். நீங்க புதிய உடன்படிக்கையில கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். உமது கரம் என்னோடு இருந்து அப்படின்னா என்னன்னா, மொழிபெயர்ப்பு சொல்லுது, நீர் என்னோடு நெருக்கமாக இருமாண்டவரே. ரைஸ்லா, இந்த பிரச்சனை, இந்த வேதனை, இந்த துக்கம், இந்த வியாதி என் கூட நெருக்கமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. உங்க பிரச்சனை எனக்கு என்ன வேணும், நெருக்கமாக இருக்கணும். நான் எங்கெல்லாம் போறேனோ, நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ ஆண்டவரே, நீங்க என் கூட நெருக்கமாக இருக்கிறது என்பதை நான் உணரணும் ஆண்டவரே. இப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ரைஸ்லா, கிறிஸ்து நமக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம வெளியரங்கமாய் அதை அனுபவிக்கும்படியாக இங்க யாபேஸ் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீ எப்போது என் கூட இருக்கணும் ஆண்டவரே, உங்க பிரச்சனை என் கூட நெருக்கமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அடுத்து பார்த்து சொல்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, பிரைஸ் காட். பாருங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதுக்கு அவன் சொல்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்குன்னா என்ன அர்த்தம் சொல்றான்னா, ஆண்டவரே எந்த நபரும் என்னை காயப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. சூப்பர். ஏன்னா இவன் சிறு பிராயத்து முதல் காயப்பட்ட ஒரு நபர். இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில பண்ற மனது அளவில் நம்மளை யாராவது காயப்படுத்துவாங்க. அநேகர் உங்களை காயப்படுத்திக்கலாம். சூப்பரா பிடிக்கிறான், கேட்ச் பண்றான். ஆண்டவரே, எவரும் என்னை என்ன செய்யக்கூடாது, காயப்படுத்தினா, இப்போ ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு மனசு வேதனைப்படுது பார்த்தீங்களா, அதாங்க காயம். பிசாசு எப்படின்னா ஒரு நபர்கள் மூலமாக தான் நம்ம என்ன செய்வோம், காயப்படுத்துவோம். யாருக்கு ரொம்ப காயம் வரும் தெரியுமா? யோசேப்பு குறித்து வேதவசனம் சொல்லுது, அவன் கனித்தரும் திராட்சை செடி. வில் வித்தைக்காரர்கள் அவனை என்ன செஞ்சாங்கன்னா பகைத்து மனமடிவாக்கினாங்க. யார் நம்ம அன்பா இருக்கணும், நம்ம ஆண்டோடைய பிரசன்ஸ்லேயே இருக்கணும், நம்ம வசனத்து கீழ்ப்படிக்கணும், கோவப்படக்கூடாது அப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, எங்க பழம் இருக்குதோ அங்க கல் என்ன செய்யும், வந்துட்டே இருக்கும். நல்லா புரிந்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த காயத்தின் நடுவில் யோசேப்பு உறுதியா இருந்தான். பாருங்க, அந்த பகுதியோட வாசிக்கலாம். சூப்பர் வார்த்தை பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 49வது அதிகாரம். யோசேப்பு கனிதரும் செடி, வாசிக்கிறது, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். 22 முதல் 24 வாசிங்க. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி 22 யோசேப்பு கனிதரும் செடி, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லமையின் கரங்களால் பலத்தன. இதாங்க மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக பேசுவாங்க. என்ன பெரிய சர்ச்சுக்கெல்லாம் போறியாக்கும், பெரிய நீ இவனாக்கும், இதெல்லாம் போய் நீ முன்னேற முடியுமா, இதெல்லாம் உனக்கு இதாகுமா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானத்துக்கு எதிராக மனம் அடிவாக்க
எங்க இருந்து ஆரம்பிப்போம். இவனுக்கு யாரு பிரச்சனை? வீட்டுல இருந்தே பிரச்சனை வந்துருச்சு. பெற்றெடுத்த தாயே அவனை நெஞ்சிட்டாங்க, பெருத்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்தா ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? எல்லாருமே துக்கம் துக்கம் சொல்ல, நான் ஏன் வாழணும் அப்படின்னு நினைப்பான். ஆனா இவன் என்ன நினைச்சா தெரியுமா? நான் வாழ்ந்து காட்டணும் ஆண்டவரை சொல்லி முன்னேறணும். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமா வரும்போது பிசாசுக்கு கொடுக்க தாட்ஸ் என்ன தெரியுமா? நீ ஏன் வாழணும்? நீங்க சொல்லணும், நான் வாழ்ந்து காட்ட போறேன். பிரைஸ் காட், நான் வாழ்ந்து காட்ட போறேன். ஓ ரிமிஷாக்கா பாலா சொல்றான். எவரும் எனக்கு அதை தியானிக்கும் போது ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க. யாருமே என்னை காயப்படுத்தக்கூடாது. சூப்பர் ஜெபம். பிரைஸ்லா. இது எப்படி இருக்குன்னா, பரமண்டல ஜெபத்துல தீங்கு என்ன செய்யாதபடிக்கு, பரமண்டல ஜெபத்துல கடைசி பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை என்று என்ன செஞ்சுக்கோங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்ப உங்க வாழ்க்கையில பாருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, ஆனா பிரச்சனை எங்கேயாவது ஒரு பக்கம் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்து பிரச்சனை வராதுன்னு இல்ல, சில பாடுகள் வரலாம், சில உபத்திரம் வரலாம். ஆனா இவன் ஜெபம் எப்படி தெரியுமா? ஆண்டவரே, யாரும் என்னைய காயப்படுத்தக்கூடாது. பிரைஸ்லா. என்னை யாரும் நீ போடா அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. சூப்பர் ஜெபம். ஒண்ணு உங்களுடைய ஆவியில டச் ஆகாதாங்க. அல்லேலூயா. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை, இதேதான் தாவீது சொல்றான், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு நன்மை கிருபை தான் எனக்கு என்ன செய்யணும், தொடரணும் ஆண்டவரே. முடிவு பண்ணிட்டாங்க. செட் பண்ண செட் த மைண்ட். நீங்க இப்படி செட் பண்ணணும். ஆண்டவரே, நான் காயப்படுத்தக்கூடாது, யாரும் என்னை என்ன செய்யக்கூடாது, காயப்படுத்த கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை எவரும் காயப்படுத்தாதபடிக்கு பார்த்து கொள்ளும். என்னை எவரும் காயப்படுத்தாதபடிக்கு என்ன செஞ்சுங்க, பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்றான், அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இது நம்முடைய மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பு. இன்னொரு மொழிபெயர்ப்பு போட்டிருக்குது, என்னை யாரும் காயப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க. இன்னொரு ஒரு அற்புதமான வார்த்தை, நான் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஆண்டவரே. பிரைஸ்லா. என்னை யாரும் காயப்படுத்தக்கூடாது, அதனால என் வாழ்க்கையில நான் துன்பமே இல்லாம வாழணும் ஆண்டவரே. இப்படி என்னைக்கா நம்ம ஜெபிச்சிருக்கோம். பிரைஸ்லா. யாரா ஜெபிச்சிருக்கீங்களா? துன்பமே எனக்கு வரக்கூடாது. இது என்ன பாஷை எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் பிரச்சனைகள் உண்டுதான். இவன் ஜெபத்தை பாருங்க, யாரும் என்னை காயப்படுத்தக்கூடாது, என் வாழ்க்கையில் என்ன வரக்கூடாது, துன்பமே இருக்கக்கூடாது. தாவீது சொல்றான், என் ஜீவன் நாளில் நன்மை கிருபை தான் என்ன செய்யணும், தொடரணும். எனக்கு தீமை என்ன செய்யக்கூடாது, நடக்கூடாது. உங்களுடைய எண்ணங்களின் இடத்துக்கு தேவன் விரும்புகிறார். இந்த ஜெபத்தை குறித்து அடுத்த கடைசி போட்டிருக்குது. வாசித்துருமா? 10ஆம் வசனத்தை வாசிங்க. மொத்தம் 2 தான் தியானிக்க போறோம். 1 நாளாகவும் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, எல்லாரும் சொல்லுமா, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை எல்லாரும் என்னை சொல்லும்போது கை இப்படி வச்சுக்கோங்க, என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வாதம் ஆயிட்டு நம்ம குடும்பம் ஆசீர்வாதம் ஆயிடும். குடும்ப ஆசீர்வாதம்னா சபை ஆசீர்வாதம் ஆயிடும். சபை ஆசீர்வாதம்னா ராஜபலி ஆசீர்வாதம் ஆயிடும். ராஜபலி ஆசீர்வாதம்னா தமிழ்நாடு ஆசீர்வாதம். நீங்க தான் முக்கியம். ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா, ஆசீர்வதிக்க ரெடியா இருக்காருங்க. நான் உண்மையாக இந்த ஒர்ஷிப் நேரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, ஒவ்வொரு வரையும் நீ ஆசீர்வதிக்கணும்பா. ஏன்னா தேவன் வந்து இப்போ கொடுக்க ரெடியா இருக்க, சபையை மறுரூபப்படுத்த ரெடியா இருக்க. அல்லேலூயா. உண்மையாகவே சொல்ல, நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சின்ன இடத்துல இருந்தோம். அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் ஆராதனை முடிச்சுட்டு அப்படிலாம் வந்துட்டு இருந்தோம், நடந்தான் வந்தோம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், இவர்கள் இந்த போராட்டம் பார்த்தீங்களா, இவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். உண்மையாகவே சொல்றேன், நீங்கள் சபைக்குள் வர சபை என்பது இயேசு ரத்தத்தினால் விலைக்கிறை கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய இடத்துக்குள்ள நீங்க வர வறுமையில் இருக்கிறவங்க வறுமை உங்களை விட்டு போகிறத பார்க்க போறீங்க. வியாதியில் இருக்கிறவங்க வியாதி உங்களை விட்டு போகிறத பார்க்க போறீங்க. குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்கிறவங்க அப்படி சமாதானமா வரவங்க பார்க்க போறீங்க. உங்களை பார்த்து உங்க உறவினர்கள் உங்க கூட நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி உங்க கூட வருவார்கள். சபையை கர்த்தர் மறுரூபப்படுத்த ரெடி ஆயிட்டார். அதுக்கு முதல் ஸ்டார்டிங் எங்கன்னா நான் இல்லட்டா நீ. பேசலாம். என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
நான் இப்படியே வாழ்ந்து முடிக்க கூடாது. இந்த வேதனையோடு, பற்றாக்குறையோடு, வியாதியோடு, இந்த மாமிச கிரியோடு நான் வாழ்ந்து முடிக்க கூடாது. நான் யாபேசை போல கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சிறப்பாக கனம் பெற்றவனாக, ஹானர் த பர்சன், அவனை அப்படியே மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதிப்பே இல்லாத ஒரு நபர் ஜெபித்த பிற்பாடு மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவர் உயர்த்தி வச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆவியான உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றார், தூரி ஹஷபலா, யாரெல்லாம் உங்களை அற்பமா எண்ணினாங்களோ அவர்கள் நடுவிலே உங்கள் தலை நிமிர்த்தப்படும். ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால இந்த சபை உயர்த்தப்படும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அநேக சாட்சியில போறீங்க. கடன் அடைக்கப்பட்டு கடன் கொடுக்குறேன் பாஸ்டர், இந்த பிசினஸ் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் பாஸ்டர், என் வியாதி சுகமாயிடுச்சு பாஸ்டர், நான் இங்க கர்த்தர் இந்த இடத்துல ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்ற வார்த்தையை உங்களுக்குள்ள நிறைவேற்ற போறேன். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வந்தாச்சு. ரிலீஸ் பண்றாரு ஆண்டவர், பதில் ரிலீஸ் பண்றாரு. வாங்கிட்டு போ, உடனே நீ கவனிச்சுப்பா. என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. சோ வாசிப்பா தேவீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை, எல்லைன்னா என்னது? அதிகமான இடத்தை கொடுங்க, நல்ல பிசினஸ் கொடுங்க, நல்ல லட்சங்களை கொடுங்க. நான் அநேகருக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதற்கு கேளுங்க. உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி எனக்கு அதிகமான நிலம் வேணும் ஆண்டவரே. ஏன்னா அதிகமான நிலம் இருந்தால் தான் யாருப்பான்னு கேட்கும். என் துக்கத்தின் மகன் இந்த இடம் யாரு? இது யாபேஸ் இடம்பா. சரி, அந்த பக்கம் இருக்கிற அந்த பில்டிங் யாரு? அதுவும் யாபேஸ் இடம்பா. ஏய், நான் ஊருக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு இடம் கிடக்குதப்பா, அந்த இடம் அதுவும். என்னடா? ஆமாங்க, அவன் முன்னேறிட்டான். என்ன செஞ்சான்? ஒரு நாள் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஓ ரேவா ஹாஷா லாபா ரேவா ஹாஷா லாபா. கர்த்தர் அவன் சூழ்நிலையை மாற்றினான். விதி என்று உலகத்துக்காக சொல்லிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவ நம்ம என்ன செஞ்சுட்டு தெரியுமா? இது தப்பிக்கிறது சரியான ஒரு டாக்டர். பாடு. நான் என்ன செய்யணும்? எதிர்நீச்சல் போட்டிருக்கு. இவங்களுக்கு என்ன கிடையாது? தைரியம் இல்லை. இப்போ இந்த பூமியில தாங்க நம்ம சுகமா வாழ்ந்து காட்டணும். இந்த பூமியில தான் நம்ம ஐஸ்வர்யமா வாழ்ந்து காட்டணும். இந்த பூமியில தான் அனைவரும் கடன் கொடுக்க முடியும். பர்வத்தில் போய் ஹலோ யாராவது வாங்க, இப்போ தங்கெல்லாம் கீழே வந்துருச்சு, இந்த தங்கத்தை இருந்தா உங்களுக்கு கொடுக்குறேன். அவன் சொல்லுவான், நானும் இங்கே தான் இருக்கிறேன். பிரைஸ்லா. அவன் சொல்லுவான், நான் இப்போ ரொம்ப சுகமாயிட்டேன், வாங்க வாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இதெல்லாம் கீழே பேசியிருக்கணும். நாங்களும் சுகமாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இல்லை வாங்க உங்களுக்கு நான் வீடுலாம் கட்டி தரேன். ஏற்கனவே பாரு, எல்லாம் நம்ம வீடு தான். எங்கதான் சுதந்திரிக்கணும்? பூமியில தான் போராட்டம். நமக்கு ஒரு பிசாசுடைய தந்திரம் எப்படின்னா, உனக்கு பாருங்க எதிர்நீச்சல் போடுறதுக்கு நமக்கு பாருங்க. இப்போ நல்லா சொல்றேன். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றி பேசுறேன். கஷ்டம் இருக்கதாங்க செய்யும். அப்படியே கஞ்சியை குடிச்சிட்டு ஆண்டு வரைக்கும் பார்த்துட்டு அடிப்போம். ஃபஸ்ட்டு வேலையே இல்லை. ஃபஸ்ட்டு இதே வேலை செய்ய, ஏதாவது வேலையை செஞ்சு பாரு. எப்போ பார்த்தா கண்ணீர் ஃபஸ்ட்டு. வீட்டில் சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கும். நெருக்கதான், நெருக்கத்தில் வெள்ளலாம் போயிட்டு இருக்கணும். சரி, ஃபஸ்ட்டு வியாதி அவ்வளோ அப்படியே நீ இப்போ மறைச்சனா அங்கே போய் கண்ணை திறந்துடலாம். பிரைஸ் காட். இப்போ நீ சுகமாகணும்னா தான் பிரச்சனை. இப்போ நான் இப்போ நீங்கள் வியாதியோடு வரீங்க, நான் 2-3 வாரம் பிரசங்கம் பண்ணுறேன். நீ சுகமடைவ ஆண்டவனுக்கு குணமாக்கணும், உனக்கு குணம் அடைக்கல. அப்போ அங்கே தான் பிரச்சனை. அல்லையா? வியாதினா நான் என்ன சொல்லிடுவேன் ஈஸியா? கர்த்தர் உடைய இருக்காருப்பா. பாஸ்டர் போன வாரம் பைக்கில் போய் கால் உடைச்சு. ஆமாம், உடைப்பாரு. அடுத்த காலம் கூட உடைப்பாரு. ஒழுங்க தைச்சிருக்காங்க. இப்படி இது ஒன்றுமே பாருங்க. இப்போ ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் வர்றாரு. எல்லாம் 50 பசங்களுக்கு படிப்பே வரல. எல்லாரும் அப்படியே இருக்கப்போ அவங்களுக்குலாம் படிப்பே என்ன செய்யாது, வராது அப்படின்னு சொல்ற வாத்தியார் நல்ல வாத்தியாரா? இன்னொரு வாத்தியார் வர்றாரு. அவனுக்கு மக்கா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை முன்னேற்ற வேண்டாம், நான் உன்னை பாஸ் மார்க் வேண்டாம், உன்னை நான் படிக்க வைப்பேன்டா, நான் உன்னை முன்னேற்ற வேண்டாம் அப்படின்னா அந்த வாத்தியார் எவ்வளோ முயற்சி பண்ணணும்? அவனை கூப்பிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் மேலே அக்கறையாக வச்சு அவன் புரியலான்னு சொல்லுவான். எது ஈஸி தெரியுங்களா? ஒன்றுமே உனக்கு மண்டை ஏறாது, நீலாம் ஃபெயில் தான் அப்படின்னு சொன்னால் அது ஈஸி இல்லை. நீ தேவனோட பிள்ளை, நீ ஒரு நீதிமான், நீ ஒரு பரிசுத்தவான், நீ ஒரு ஐஸ்வர்யவான், இந்த பூமியில் நீ வாழ்ந்து காட்ட முடியும். உன் பலவீனம் நீங்கும். இந்த பூமியில நீ இப்படி
இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு வெளிச்சமா வைக்க கர்த்தருடைய வச்சிருக்கிறார். இதுக்கு தான் முயற்சி தேவை, இதுக்கு தான் வசனம் தேவை, இதுக்கு தான் உபகரணம் வேண்டும். எதிர்நீச்சல் போடுறது தான் கஷ்டம். அலை போகிற வீசிலே ஆண்டவரே எப்போதும் வர. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுடைய கேள்வி என்னன்னா, ஆண்டவர் வர ரெடியா இருக்காரு, பிரைஸ்லா நீங்க உலகம் முழுவதும் சுவிசேஷம் போகணும். இவங்க கேட்டுருங்க, ஆண்டவர் ஏன் இவங்களுக்கு உண்மையாக கேளுங்க, எதுக்கு சீக்கிரமா ஆண்டவர் கூப்பிடுறீங்கன்னு கேட்டா அவங்க பிரச்சனை. பிரைஸ்லா நீங்க எப்படி கேட்கணும்னா, எந்த நேரத்திலையும் ஆண்டோடைய எக்கால சத்தம் கேட்டாலும் நான் போகிறேன், ரெடியா இருக்கிறேன், அதுக்குள்ள இந்த ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவேன், அதுக்குள்ள நான் வாழ்ந்து காட்டுவேன். இங்கதாங்க நமக்கு வேலை, இங்கதான் பிச்சைக்காரன் இருக்கிறான், இங்கதான் வியாதிஸ்தன் இருக்கிறான், இங்கதான் பாவி இருக்கிறான். அங்க பரலோகத்துல நமக்கு ஒரு வேலையும் அங்க போய் நீங்க ஒன்றும் மினிஸ்டர் பண்ண முடியாது. அல்லேலூயா. எங்கேயாவது வியாதிஸ்தரை தேடி போக முடியாது, பிச்சைக்காரனை போய் தேடி போக முடியாது, எல்லாம் ஓ பிரைஸ் காட். அப்ப இங்க நம்ம வாழ்ந்து காட்டுங்க. யாபேஸ் இப்படி செஞ்சு முடிச்சிருக்கலாம். இப்ப யாபேஸ் கூட இந்த ஜெபத்தை பண்ணலன்னா இந்த இடத்துல ஆவியானவர் அவனுக்கு எழுதியிருக்க மாட்டார். பிரைஸ்லா அப்படியே செஞ்சு முடிச்சிருப்போம். துக்கத்தின் மகன் ஒரு வரைக்கும் எழுதியிருப்பார், துக்கத்தின் மகன் துக்கத்தோடய மறித்து விட்டான். நீங்க எப்படி வாழ போறீங்க? பிரைஸ்லா ஒரு முடிவு எடுங்க. அல்லேலூயா. நான் வேத வசனத்தின்படியாக நான் வாழ்ந்து காட்ட போறேன். என் மூலமாய் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். பிரைஸ்லா. இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு நம்ம யாபேசு குறித்து நினைச்சிட்டு இருக்கிறோம், பேசிக்கொள். ஒருவேளை ஆண்டுடைய வருகை தாமதமானால் நம்முடைய சபையை பத்தி அநேக ஆயிரம் ஜனங்கள் பேசணும், உங்களை பத்தி பேசணும், உங்க குடும்பத்தை பத்தி பேசணும். இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கப்பா, சாதாரணமாக இருந்தாங்க, ஆனா இப்ப இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சாதிச்சாங்கப்பா. இதாங்க சுவிசேஷம். பிரைஸ்லா. இதான செய்தி. பிரைஸ்லா என்பது புரிந்து கொள்ளுங்க. இங்கே வாசிப்போம். தேவன் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. உமது கரம், உங்க பிரசனம் என் கூட நீங்க நெருக்கமா இருக்கணும். பிரைஸ்லா. அல்லேலூயா. நெருக்கமா இருக்குன்னு எப்படி? நீங்க புதிய உடன்படிக்கைப்படி கிறிஸ்து நமக்குள்ளேயே வந்துட்டாரு. ஆனா நெருக்கமா இருக்கு எப்படி தெரியுமா? அவர் இருக்கிறார், என் கூடயே இருக்கிறார் என்று உணர்கிற உணர்வு. அல்லேலூயா. பிரைஸ்லா. அவங்க கூடயே இருப்பாங்க. இன்னைக்கு தம்பி ஆதர் கூட ஒர்ஷிப் பண்ணும்போது சாட்சி சொல்றாங்க, ஒரு 1 கோடி விலை மதிப்புள்ள காரை நம்ம ஓட்டும் போது அது டேமேஜ். காரை விட்டுருங்க, ஸ்கூட்டி சொல்றேன், புது ஸ்கூட்டி வாங்கினா கூட நமக்கு எப்படிதான் இருக்கும், ஐயோ கவனமா ஓட்டுன்னு நினைக்கிறோம். நம்மளை விலையேற பெற்று அவருடைய ரத்தத்தினால நம்ம நினைச்சிருக்காரு மீட்கப்பட்டிருக்கோம். ஒரு சாட்சி சொல்றாங்க. கடந்த நாட்களில் நம்ம இடத்துல ஜபிக்கும் போது அவங்க சொன்ன சாட்சி, அவங்களும் அவங்க மருமகன் மகள் 2 பிள்ளைங்க, புது கார். மருமகன் எப்பயுமே 120 தான் போவாராம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைஸில் ரொம்ப ஸ்பீடாக தான் ஓட்டு வரோம். அப்படி ரிங் ரோட்டில் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் பைக்கில் குறுக்க வந்துட்டான். சரி அவனை மோதக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளத்துக்குள்ள நினைச்சிட்டாரு, கவனிச்சிட்டாரு. கூட்டம்லாம் கூடிருச்சான். எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க, அவுட்டு அப்படின்ச்சாங்கன்னா அந்த 4 பேரும் ஒரு காயம் இல்லாமல் அப்படியே விழுந்த காரை, மோதின காரை திரும்ப எடுத்து மேலே வந்த உடனே கூடி இந்த மக்களை கை தட்டினாங்களாம். நிஜமாக காருக்கு டேமேஜ் ஆகலையாங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். நம்மளை காக்கிற தேவன் நம்முடைய பொருளையும் காக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. நம்முடைய பொருளையும் ஒரு டேமேஜ் ஆகலைங்க. எப்படி இருக்கும் பாருங்க. எல்லா மக்களும் அப்படியே ஆச்சரியம் பார்த்துருக்காங்க. திரும்ப அதே ரிங் ரோட்ல வண்டி எடுத்து போயிட்டே இருக்காங்க. பிரைஸ் காட். சொல்லுங்க, இயேசு ரத்தத்தினால நான் மூடப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் மூடப்பட்டிருக்கிறேன், எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலை, பிள்ளைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இயேசு ரத்தத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தீமையும் அணுகாது. ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரே உங்க கரம் நீங்க என் கூட நெருக்கமா இருக்கணும் ஆண்டவரே. அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. உங்களை எப்போதும் உணரணும் ஆண்டவரே. சமையல் பண்றீங்களா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். நெருக்கமா இருக்க என்ன தெரியுமா? அவருடைய சத்தத்தை கேட்பது. என் ஆடுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவருடைய பிரசனத்தை நெருக்கமாக ஆக்கிறது சொல்றான், யாரும் என்னை காயப்படுத்தக்கூடாது. நீங்க இந்த ஜெபத்தை பண்ணுவீங்க, உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதமும் வாய்க்காது. அல்லேலூயா. உங்களை யாரும் காயப்படுத்தவே முடியாது.
அதுக்கு அவன் சொல்றான், ஆண்டவரே நான் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் ஆண்டவரே. பிரைஸ் காட். 5 வரிதாங்க. இப்படி இது கடந்து வேதவசனம் சொல்லுது. கடைசி வரி வாசிங்க தம்பி. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் ஏன் அப்படி கொடுத்தாரு? இவன் தேவனுக்கு ஏற்ற ஜெபம் தானா இது? யோசிச்சு பாருங்க. துன்பமே வரக்கூடாது, ஏன்னா இப்ப வந்து ஆசீர்வாதமா பேசுறீங்க பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவன் என்ன ஜெபம் பண்றான்? துன்பமே வரக்கூடாது, யாரும் என்ன செய்யக்கூடாது, காயப்படுத்தவும் கூடாது, என்ன அதிகமான நிலம் வேணும், அப்புறம் என்ன கேட்கிறான், அதிகமான பணம் வேணும். அது மாத்திரம் இல்ல, இது எல்லாம் இருந்தாலும் நீங்க கூட எப்படி இருக்கணும், அப்படி ஜாயின்ட்ல இருக்கணும், உங்க பிரசனமும் இருக்கணும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு பாருங்கள். இங்க அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, அவன் கேட்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தார். பிரைஸ் லார்ட். அவன் கேட்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தார். சொல்லுங்க, அவன் கேட்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தார். கேட்டதை கொடுக்கும் தேவன்க, இதாங்க செய்தி. பிரைஸ் லார்ட். நீங்க என்ன கேட்கின்றீர்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு பதிலாக கொடுப்பார். அவன் கேட்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தார். இந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமுள்ள ஜெபம் தானா அப்படி என்பதை எதன் அடிப்படையில் தான் நம்ம நிதானிக்கணும்னா, வார்த்தையின் அடிப்படையில் தான். இப்ப ஆதியிலே தேவன் துன்பம் உள்ள இடத்துல மனுஷனை வச்சாரா, மகிழ்ச்சியான இடத்துல வச்சாரா? துன்பமே வரக்கூடாது என்பதுதான் அவருடைய தாட்ஸ். அல்லேலூயா. வறுமையே வரக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம். அவன் காயமே படக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம். அவன் ஆசீர்வாதமா இருக்கணும் என்பதுதான் அவருடைய எண்ணம். இப்போ இந்த யாபேசுடைய ஜெபம் தேவனுடைய மனநிலையை, தேவனுடைய மனதை, தேவனுடைய எண்ணத்தை தொட்ட ஜெபங்க. ரைட்லா? அப்ப இப்ப புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம நல்லா இருக்கணும் என்பதை நம்மளை பெற்றெடுத்த அம்மா அப்பாவே விரும்புவாங்கன்னா, நமக்காக கடைசி சொல்ற நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புறேன். நீ கோடாய் கோடி என்ன செய்வாய்? அப்ப இந்த ஜெபம் ஏன் நிறைவேறினது என்றால், இது தேவனுடைய மனதை தொட்டது. இப்ப நம்மளால நம்ம எப்படி ஜெபிச்சிருக்கோம் தெரியுமா? ஆண்டவரே, யாரையுமே மதிக்க மாட்டேங்காங்க, என்னை பெற்றெடுத்து எங்க அம்மாவே என்ன செய்யல, எனக்கு பேர் வச்சிருக்கா பாரு, துக்கத்தின் மகன், இப்படியா பேர் வைப்பாங்க? சரி, கூட வந்தவங்கலாம் என்னை ஏளனமா பாக்குறாங்க ஆண்டவரே. சரி, இதை விட்டுட்டு நான் வெளியே போறேன், அவங்களாம் என்னை என்ன செய்யறாங்க, துக்கத்தின் மகனை வா வான்னு சொல்றாங்க. யாரும் மதிக்கல. ஆண்டவரே, ஒண்ணு இயேசுவை சீக்கிரமா வரும், இல்லைன்னா என்ன நெஞ்சுக்கும் எடுத்துக்கும். அடே அப்பா, பிரைஸ்ல. அங்க இவங்க போய் வேலைலாம் இங்கதான் இருக்குது, அங்க ஒரு வேலையும் இல்லை. பிரைஸ்ல. இப்போ எலியாவின் ஜெபத்துக்கு எலியா சொன்னா, ஆண்டவரே, நான் பெரிய ஆள் இல்லை ஆண்டவரே, என்னை என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி எலியா ஜெபிச்சான். நான் சில ஜெபத்துக்கு தேவன் இறக்கமாய் பதிலே கொடுக்கறது கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய எலியாவை கொண்டு தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. இவன் அதுக்கு சூழ்நிலையை பார்த்து அவன் எதிராக பேசி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நீங்களும் கூட உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய எதிர்கால பிரச்சனையா இருக்கலாம். இதை வச்சு உங்களை கணக்கு போடாதீங்க. அல்லேலூயா. நீங்க எப்படி ஜெபிக்க தெரியுமா? அந்த யாபேசை போல, ஆண்டவர் நீங்க என்னை ஆசீர்வதிச்சிருக்கீங்க ஆண்டவரே. புதிய உடன்படிக்கைப்படி ஜெபிச்சா எப்படி தெரியுமா? ஆண்டவர் நீங்க என்னை ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி. ஜெபத்திலே உச்ச நில ஜெபம் எது தெரியுங்களா? மிகவும் வல்லமை உள்ள ஜெபம் எது தெரியுமா? தேங்க்ஸ் சொல்லுறாங்க. அல்லேலூயா. இதுதான் புதிய உடன்படிக்கை. ஏனென்றால் தேவன் தம்முடைய குமாரனே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் வரல. இப்போ ஆபிரகாமுடைய ஜெபம் அவனுடைய ஜெபம் எப்போ நிறைவேச்சுன்னா, தேவன் ரோமன் 4ஆம் அதிகாரம் கடைசி வரையில் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். அதான் தேங்க்ஸ். அல்லேலூயா. இப்ப திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, நீங்க டாப் லெவல் ஜெபம் பண்ணணும். திருமண காரியத்துக்குன்னா திருமணமானவங்க உங்களுக்கு இல்லைங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு. பிரைஸ்லா. அதுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்காங்க. பிரைஸ்லா.
இது உங்கள் வீட்டுக்காரத்துக்காக ஜெபிங்க. உச்ச நிலை டாப் லெவல் ஜெபம் எதுன்னா, அந்த வீடு கொடுத்ததுக்காக நன்றி, வேலை கொடுத்ததுக்காக நன்றி. இதெல்லாம் தான் பவுல் சொன்னாரு. அவங்க 1 Corinthians 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதான் புதிய உடன்படிக்கை ஜெபம். இருளின் ஆலையிலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ்லா. ஸ்தோத்திரம் என்ன தெரியுங்களா? நன்றி. பிரைஸ்லா. நன்றி ஜெபம் இல்லை பஸ்ட் அந்த அளவுக்கு எனக்கு விசுவாசம் வரல அப்படின்னா நீங்கள் ஸ்டெப்பாக போகலாம். எப்படி போகலாம்னா, உங்களுடைய ஜெபம் குறிப்பாக அப்படியே எடுத்துகிட்டு போகணும். ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்ட பிற்பாடு உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும். ஆண்டவர் நிறைவேற்றுவாருன்னு ஒரு நம்பிக்கை வரும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ஆண்டவர் நன்றி ஆண்டவரே, ஏன்னா ஜெபத்தில் எவைகளை கேட்பீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அப்போ இங்கே நாங்கள் நம்ம ஜெபம் எப்பயுமே நீங்கள் நன்றி செலுத்தி பழகிக்கொள்ளுங்கள். பிரைஸ்லா. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு, இனி செய்ய போகிற நன்மைகளுக்கு இங்கே வேதவசனம் சொல்லுது, அவன் கேட்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தான். பிரைஸ்லா. நல்லா பிடிச்சுக்கோங்க, நான் கேட்பதை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஏனென்றால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீத புஸ்தகம் 65வது சங்கீதம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். முதல் விசுவாசம் என்னன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். ஆகவே நான் ஜெபம் பண்ண போறேன். பிரைஸ்லா. அவருடைய நாமம், அவருடைய பெயர் எப்படின்னா ஜெபத்தை கேட்கிறவர். எல்லாம் சத்தமா சொல்லுவோம், ஜெபத்தை கேட்கிறவர். எல்லா ஜெபத்தையும் கேட்கிறவர். வேதவசனம் சொல்லுது, மாமிசமான யாவரும் அவரிடத்துல வருவாங்கன்னு. சில மொழிபெயர்ப்பு சொல்லுது, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கின்றீர், உம்மிடம் வருகிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் நீர் கேட்கின்றீர். யாரும் ஜெபிச்சாலும் இயேசுவை அறியாதவங்க கூட ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேட்டா அவன் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. உலகத்துல எந்த மூலையில எந்த இடத்துல நின்று கொண்டு ஆண்டவரே இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டா, வேதவசனம் உம்மிடம் வருகிற எல்லோருடைய ஜெபத்தையும் கேட்கிறார். இப்ப நமக்கும் தேவனுக்கு என்ன உறவு? அப்பா இல்லை. உங்க ஜெபத்தை கேட்காம இருப்பாளா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கண்டிப்பா ஜெபத்தை, உங்க ஜெபத்தை கேட்பாரு. மகிழ்ச்சியா இருங்க. ஆமே. கைகளை தட்டி. இந்த 5 பாயிண்ட்லங்க மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுட்டாங்க. யாபேஸ் முதல்ல ஆசீர்வதிங்க. என் எல்லையே, அந்த எல்லை தான் நீங்க நிர்ணயிக்கணும். அதிகமான நிலத்தை எனக்கு என்ன செய்யுங்க? தாங்க. பிரைஸ்லா. கொஞ்சம் நிலம் வேணாமா போட்டிருக்குது, அதிகமான நிலத்தை எனக்கு தாங்க. லார்ட்ஸ், அதிகமான நிலத்தை கொடுங்க. என் பேர் என்ன செய்யணும்? பிரஸ்தாபமாகணும். அதுக்கு நல்ல சொல்லலாம், நீங்க என் கூட நெருக்கமா இருக்கணும். பிரைஸ்லா. பிரசனத்தை விடுறான் பாருங்க. அதோட மையம் பிடிச்சிட்டா நீங்க என் கூட இருக்கணும். அதுக்கடுத்து எனக்கு பிடிச்ச ஜெபம் குறிப்பே தெரியுமா? ஆண்டவர் என்னை யாரும் காயப்படுத்தக்கூடாது. ஓ, எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிதுங்க. இப்போ நான் வந்து ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்குலாம் பேசுனீங்கன்னா 1 2 ஆயிருக்கும். பிரைஸ்லாம். சேர்லாம் பறக்கும். நானும் என் தம்பி சண்டை போட்டால் பீரோலாம் என்ன செய்யும்? பிரைஸ்லா. இப்போ பேச்சே வர மாட்டேது. பிரைஸ்கா. மணிக்கணக்கில் என் ஃப்ரெண்ட்ஸோட பேச ஆரம்பிச்சோன்னா, நான் போய் பேசணுன்னா மணி 12 1:30 ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். என்ன பேசணும் எங்களுக்கே தெரியாது. பிரைஸ்லா. இப்போ ஆண்டவரை பற்றி பேசினா நல்லா பேசுறதுக்கு வருது, தேவையில்லாத பேசினா என்னால் பேசவே முடியாது. அந்த இடத்த விட்டு போயிடுவேன். அந்த நபர் கூட என்னால் பழகவும் முடியாது. பிரைஸ்லா. பாருங்க, அப்படியே ஆண்டவர் உருவாக்குறாரு. பிரைஸ்லா. ஆனால் இப்படி இருக்கும்போது தான் நமக்கு நிறைய காயங்கள் வருது. அதான் பிரச்சனை. எப்போ காயம் வரும் தெரியுமா? நீ எப்போ நீ அன்புல இருக்கும்போது உன்கிட்ட கனி இருக்குமானால் உன்னை காயப்படுத்த பிசாசு அநேகரை பயன்படுத்துவான். ஆனால் இன்று முதல் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள். நீங்கள் காயப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வா. உங்களை யாரும் காயப்படுத்த முடியாதுங்க. பேசலாம். ஒரு நாள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். அந்த அம்மா எங்களை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மனைவியும் என்னையும் அது கொஞ்சம் வயசான அம்மா.
அதோட பேசிச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவரே நீ பார்த்துக்குங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதுவரை யாரையும் அப்படி சொல்ல மாட்டேன். பார்த்தா மறுநாள் காலையில் இருந்துச்சு வந்துச்சு, அப்பா நீ என் மகன் மாதிரி. எனக்கு நைட்லாம் தூக்கமே இல்லைப்பா, நைட்லாம் என்ன இல்லை தூக்கமே இல்லை, நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன்னா நீங்கள் தான் தொடர்ந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. பிரைஸ்ல அதான் நம்ம சிலர் காயப்படுத்தா நம்ம கோவப்பட்டுற வேண்டாம் அவங்க மேலே. பிரைஸ்ல அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருங்க, ஆசீர்வதிச்சிருங்க. இந்த சொல்கிறான் அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம், நான் துன்பமே இல்லாமல் வாழணுன்றவரை. ஏன்னா இவன் வாழ்க்கை என்னது துக்கம், இதுக்கு ஆப்போசிட்டாக ஜெபம் பண்ணுறான். எனக்கு என்ன வரக்கூடாது, துக்கமே வரக்கூடாது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அதனால் நான் துக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கணும், நீங்கள் போய் நீ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை என்னை யாரும் வேதனைப்படுத்தக்கூடாது, நான் ஆஸ்வதிக்க பாருங்க. யோசிப்பு எல்லாரும் வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் யோசிப்புடைய எல்லை விஸ்தாரமான போது, அவனை கத்த உயர்த்தின போது, யாராலும் வேதனைப்படுத்தாத இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாருங்க. இதாங்க ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, யாராலும் வேதனைப்படுத்த முடியாத இடத்துல உங்களை டாப்ல கொண்டு போய் வைப்பார். பிரேஸ்லா எப்படி இது சாத்தியமா? நான் இங்க வேதனைப்படுத்துற ஆட்கள் இங்க இருக்காங்க, இதை விட்டுட்டு அப்படி தூக்கி வைக்கிறாரு யோசிப்ப. பிரேஸ்லா வேதனைப்படுத்தின ஆட்கள் எங்க வந்து யோசிப்புக்கு முன்னாடி எப்படி நிக்கிறாங்க தெரியுமா? குனிஞ்சு நிக்கிறாங்க. பிரேஸ்லா வேதம் சொல்லுது, அவன் கேட்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தார். நீங்க இந்த நாள் ஒரு விசுவாசம் எடுங்க, என்னுடைய ஜெபம் ஒரு ஜெபம் கூட வீணா போக. அல்லேலூயா. எனக்கு ஜெப குறிப்பை கொடுக்கிறவரும் அவர் தான். அல்லேலூயா. அவரே கொடுப்பார். அப்போ அவர் தான் உங்களுக்கு ஜெபத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்படி எதன் மூலமா அறியலாம்னா வார்த்தை மூலமா. இது ஒரு காரியம். ரெண்டு காரியம் மட்டும் நான் ரைட்டா சொல்லி முடிச்சிருப்பேன். இந்த யாக்கோபு போய் ஜெபிக்கிறோம். நம்ம ஆராதனை வேலையில கூட அதை பேசணும். எப்படி இப்போ யாபேசுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். யாக்கோபுடைய ஜெபத்தை ஆண்டவர் நான் போய் சொல்றான், என்னை ஆசீர்வதித்த ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன். எப்படி பிடிக்காது என்ன செய்யுங்க ஆண்டவரே. என்னடா நம்ம கேட்கலாம், 2 பரிவாரங்கள் 2 ராஜாக்களுடைய ஆஸ்தியம் வச்சிருக்கிறான், மனைவிகள் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனா இங்க கேட்கறான், என்னை ஆசீர்வதித்த ஒழிய. அப்ப என்ன சொல்லலாம்னா, ஆண்டவரே நான் வந்து என்னுடைய சகோதரனை ஏமாத்திட்டேன், இன்னைக்கு அவன் எதிர்த்து வாரான், இந்த பிரச்சனை என்னால் மேற்கொள்ள முடியல, இப்போ எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. இந்த பயத்தை நான் மேற்கொள்ளணும், இந்த பிரச்சனையை மேற்கொள்ளணும், இந்த நபரை என்ன செய்யணும் மேற்கொள்ளணும். அப்படி பிடிக்கும்போது தான் உடனே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தவனை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அப்படி பிடிச்சிட்டேன். இன்னொரு ஜெபத்துக்கு ஒரு பதில் தர இருப்பாங்க. அக்ஷால் 1 நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து நம்ம முடிக்கப்படுவோம். பிரைஸ்லா. நியாயாதிபதி புஸ்தகம் 14-15 வாசி. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனுக்கு உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றார். உனக்கு என்ன வேண்டும்? கல்யாணம் முடிஞ்சு மகளையும் மருமகனையும் காலேப் அனுப்புறாரு. அனுப்பிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு இறங்கி, அன்னைக்கு உள்ள பென்ஸ் கார் வந்து கழுது தான். பிரைஸ்லா. கழுது ஒன்று சாதாரணம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து ரொம்ப கழுதையிலே போனார். இன்னொன்று இப்போ ஐயோ நிறைய அநியாயம் பண்ணுறாங்க, அதனால எல்லாம் கழுதை கையேடுன்னு வச்சுட்டாங்க. இப்போ ஊழியக்காரர்கள் கையேடுனா கழுதை கையேடும். அன்னைக்கு இருந்த வாகனமே கழுதுங்க. அதுவும் யாரால யூஸ் பண்ண முடியும்? ஒரு நாள் வசதியானவங்க தான் அதை என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அந்த இடத்துக்கு நான் போகல. பிரைஸ்லா. இப்போ இங்கே பாருங்க, கல்லையை விட்டு இறங்கி அவன் உடனே அவங்க அப்பா கிட்ட போற. அவங்க அப்பா கேட்குற கேள்வி பாருங்க, உனக்கு என்ன வேண்டும்? பிரைஸ்லா. நீங்க மாத்திரம் உங்களுடைய எண்ணங்களை மாற்றி ஆண்டவர் நீங்க ஒவ்வொருவரையும் அப்படி பார்க்கறாங்க. பிரைஸ்லா. இந்த ஒவ்வொருவரையும் பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். ஒரு எனக்கு அங்க யாபேஸ் இருந்துச்சுன்னா என்னை ஆசீர்வதிங்க. இங்க யாக்கோபு என்ன பண்ணா, என்னை ஆசீர்வதித்தவளைய. இங்க அக்ஷா கேட்கிறா, எனக்கு சொல்லுங்க, எனக்கு என் பிள்ளைங்க கூட கிடையாது, எனக்கு. ஆட்டோமேட்டிக்கா உங்க பிள்ளைங்களுக்கு வந்துருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு. உங்க பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு. பாருங்க,
வீட்டுல 5 பேர் இருக்கீங்க, 5 பேர் தனியா கேட்டுவாங்கன்னா ஆசீர்வாதம் கூடிருங்க. அல்லேலூயா. புரிதவர்கள் எனக்கு வேணும். அக்ஷா கேட்கிறா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டுமா? வறட்சியான நிலத்தை எனக்கு தந்து நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒருவேளை இந்த அக்சாவுக்கு காலேப் கொடுத்தது போல ஒரு வறட்சியான வாழ்க்கையா இருக்கலாம். வறுமை, வியாதி, பிரச்சனை, பாடு இப்படி இருக்கலாம். ஒருவேளை அக்சாவுக்கு அப்பா கொடுத்து நம்ம போவோம் அப்படி போயிருந்தான்னா அவன் வாழ்க்கை எப்படிதான் இருந்திருக்கும்? வறட்சியிலே. அங்கே யாபேசு நம்மளே துக்கத்தோடு அம்மாவே சொல்லிட்டாங்க, கூட பிறந்தவங்களாம் சொல்லிட்டாங்க, நம்ம எதுக்கு இது விதிடா, இல்லை நம்ம நிலைமை இப்படிதான்டா அப்படின்னு விட்டுருந்தான்னா வாழ்க்கையும் போச்சு. இங்கே யாக்கோபு ஏசாவை எதிர்க்கக்கூடிய தைரியம் இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். நீங்கள் தான் எனக்கு வேணும், உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கேட்கலன்னா அவன் அப்படி அன்னைக்கு அந்த ஏசாவுடைய மனதை மாற்றினதே இந்த ஜெபம் தான். பிரைஸ் லார்ட். அப்போ இப்போ ஒன்று நீங்கள் இந்த பூமியில் ஆண்டுடைய வருகை போது கண்டிப்பாக நம்ம போயிடுவோம், பரலோகம் போயிடுவோம். பிரைஸ் லார்ட். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கணும், கண்டிப்பாக பரலோகம் போயிடுவோம். ஆனால் நீங்கள் இங்கே ஒன்று வறட்சியான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கலாம், இல்லாவிட்டால் செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தும் முடிக்கலாம். யாபேசுடைய முதல் நிலை, 2வது நிலை. யாக்கோபுடைய முதல் நிலை, 2வது நிலை. இந்த அக்ஷா யோசிக்கிறார், என்ன விஷயம், என்ன கொடுத்துருக்க, பத்திரத்தை எடுத்து வாசி பார்க்குற. உங்க அப்பா வறட்சியான இடத்துக்கு நிப்பாடு கல்லை நிப்பாடு, வண்டியை நிப்பாடு, நான் இதோட போய் வாழ விரும்பவில்லை, நான் செழிப்பிலே வாழ விரும்புகிறேன் என்று அக்ஷா கழுதையை விட்டு கீழே இறங்கிட்டான். அல்லேலூயா. நீங்க எந்திரிச்சிருங்க இப்போ. பிரைஸ் காட். விடக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு நிச்சயிச்சு நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்பல, நான் வறுமையில வாழ விரும்பல, கடல்ல வாழ விரும்பல, வியாதியில வாழ விரும்பல. பிரைஸ் லார்ட். இது இன்ட்ரோ டைம் கிடையாது, எல்லாம் இங்கே நில்லுங்க. பிரைஸ் காட். கவனிங்கள், நான் முக்கியமான சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தாங்க உங்களுக்கு தான் என்ன வரணும். நீங்க ரசமும் புளிக்குழம்பா சாப்பிட்டு இருக்கலாம், ஆனா இப்ப திக்கு உதறி போடுங்க. பிரைஸ் லார்ட். நான் நல்லா சாப்பிட போறேன். பிரைஸ் லார்ட். நீங்க வாடகை வீட்டுல இருக்கலாம், ஆனா நீங்க உதறி போடுங்க, நான் சொந்த வீடுகளை கட்ட போறேன். ஓ பிரைஸ் காட். நான் நீங்க வேலை இல்லாம இருக்கலாம், உதறி போடுங்க. நல்ல அநேகருக்கு நான் வேலை கொடுப்பேன் ஆண்டவரே. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அக்ஷா பார்த்தா அந்த பத்திரத்தை வாசித்து பார்க்குறா, மேற்புறத்து கீழ்ப்புறத்துல இங்கிட்டு கந்தசாமி நிலத்துக்கு கீழே வறட்சியான இடம், அங்கிட்டு வறட்சியான இடம். நிப்பாட்டு, இதோடு நான் வாழ விரும்ப இல்லை. நீங்க ஆவியான கேட்கிறாரு. நீங்க ஆண்டவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? உங்களுக்கு மட்டும் விருப்பம் இருந்துச்சுன்னா போதும், அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். தேவன் என்னை ஆசிரியிச்சு எல்லா கண்களின் மூலமா ஒரு நிமிஷம் என்னை அந்த வார்த்தை, ஏன்னா தேவன் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார், உங்களை சாம்பிளா எடுக்க விரும்புகிறாருங்க. நீங்க முக்கியம் அவருக்கு. என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் தாங்க அபிஷேகம், பிரசனம். நீங்க என் கூட நெருக்கமா இருக்கணும் ஆண்டவரே. பிரச்சனையும் கவலையும் வேதனை நெருக்கமா இருந்ததெல்லாம் போதும் ஆண்டவரே. நீங்க என் கூட நெருக்கம் ஆயிட்டீங்கன்னா அதெல்லாம் ஓடிடும், வியாதி ஓடிடும், பிரச்சனைகள் ஓடிவிடும், சாபம் ஓடிடும், பாவம் ஓடிடும், பயம் ஓடிடும். உன்னோடு நெருக்கமா இருக்கிற தேவன் உன்னோடு நெருக்கமா இருக்க விரும்புகிறார். நீ கூப்பிடும் போது அவர் உன் அருகில வருகிறார், அவர் உனக்குள்ளே இருக்கிறார். என்னோடு நெருக்கமா இருங்க ஆண்டவரே. அப்படி என்ன இருக்கு தெரியுமா? எப்போது நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு நான் உணரணும். சொல்லுங்க, இறுதி ஆழ்த்து சொல்லி யாரும் என்னை காயப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. யாரும் என்னை காயப்படுத்த வேண்டிய நீங்க விட மாட்டீங்க ஆண்டவரே. நான் துன்பமே இல்லாம ஒரு வாழ்க்கையை நான் முடிக்கணும். நான் மகிமை மேல் மகிமை அடையணும், கிருபை மேல் கிருபாய், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், பலத்தின் மேல் பலனை நான் காண வேண்டும். 3 ஆயுசு நாட்களை நான் காண வேண்டும், அல்ல சுகத்தை நான் காண வேண்டும், வெற்றியை நான் காண வேண்டும். ஆவியான சொல்றாரு, இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா
பதில் வந்தாச்சு. கரங்களை தட்டி பதில் வந்தாச்சு, பதில் வந்தாச்சு, பதில் வந்தாச்சு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த நல்ல பரமபிதாவே, ஜெபத்தை கேட்கிறவரே, கேட்டதை கொடுப்பார். அது இருட்டு ஆழத்தில் பயிற்சிக்கணும். நான் என்ன கேட்கிறேனோ அதை அப்பா கொடுப்பார். என்னை ஜெபிக்க வைப்பது அப்பா தான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எனக்கு பதில் வந்தாச்சு ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஜெபத்துடைய உச்ச நிலை எது தெரியுங்களா? நன்றி. சர்வலோக தகப்பனே, தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து